கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும் சத்தியம், பாவத்துக்கு எதிராக நாம் எதிர்த்து நின்று போராட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய விருப்பத்துக்கு மாறான செயல்கள் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கும். அப்படி நெருங்கி நிற்கிற அந்த பாவத்தை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போ பாவத்துக்கு விரோதமாக நாம் இருக்கோம். பாவத்துக்கு விரோதமாக இருப்பது என்பது அதுக்கு எதிராக நாம் நிற்கணும், போராடணும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்துருக்கலாம். இப்போ பாவம் என்றால் என்னங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 4, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இப்போ பாவம் என்றால் என்ன அப்படின்னா, பிரமாணத்தை மீறுவது. தேவனானவர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு இலக்கு, ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோளை நாம் தவற விடுவதுதான் அந்த பாவம். மீறுவது. நமக்குன்னு ஒரு குறிக்கோள் என்ன தேவன் வைத்திருக்காரு? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவை போல வளர வேண்டும். கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக வளர வேண்டும். தங்களுடைய நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மரணபரியந்தம் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், இயேசுவானவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அந்த மரணம் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு இருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எழுந்திருக்க வேண்டும். இயேசுவானவருடைய நியாயத்தீர்ப்பு நாளிலே வலது பக்கத்தில் நாம் நின்று, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அது பிற்பாடு நம்ம தேவனோடு நித்திய காலமாக பரலோகத்திலே வாழ வேண்டும். இதுதான் தேவனானவர் ஒரு மனிதனுக்காக வைத்திருக்கிற அந்த குறிக்கோள். இதை அறிந்து இதை யார் தவற விடுகிறாங்களோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்வதோடு இல்லை, அந்த வசனம் சொல்வது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், மீறுகிறதே பாவம். பிறகு மீறி போவதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். மீறி போவதை யாரும் விரும்பவும் மாட்டோம். மீறி போகாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, மீறி பேசாதீங்க, மீறி எதை செஞ்சிடாதீங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு புரியுது. அதுக்கு மேலாக நம்ம போய் செய்யும் பொழுது விளைவுகள் பாதிப்பு தான். தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறும் பொழுது, தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த குறிக்கோளை நாம் மீறும் பொழுது பாவம் செய்கிறோம். இப்போ குறிக்கோள் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த குறிக்கோளை தவற விட்டுட்டோம். தவறு விடும் பொழுது வேறு அந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அம்பையக்கூடிய ஒரு போட்டியில் நம்ம சேர்க்கப்படுகிறோம். அந்த அம்பு சரியான இடத்துல நம்ம ஏலினா நமக்கு தோல்வி தான். சரி, தோல்வினால் என்ன பாருங்க, நமக்கு பரிசு கிடைக்காது. எல்லாரும் பரிசு பெறுவாங்க, நம்ம பரிசு பெற முடியாது. அப்போ தோல்வியானது அந்த நேரத்தில் நமக்கு என்னத்தை கொடுக்குது? அவமானத்தை கொடுக்குது. எல்லாரும் பரிசு பெறுறாங்க. நம்மோடு இருக்கிறவங்க எல்லாம் முதல் பரிசு, 2ஆம் பரிசு, ஆறுதல் பரிசு ஏதோ ஒன்று பெற்று போகிறாங்க. அது நமக்கு எதுவுமே இல்லையே. பிறகு அந்த போட்டிக்காக ஒரு வருட காலமாக நம்ம ஆயத்தம் பண்ணது, அதுக்கான எல்லா முயற்சிகளும் வீணாக போய்விட்டது. சரி, அடுத்த முறை பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த போட்டியில் நம்ம போயிடலாம். ஆனால் இங்கே தேவனானவர் வைத்திருக்க அந்த குறிக்கோளை தவறவிடும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். குறிக்கோளை தவறு விடும் பொழுது தோல்வியினாலே அவமானம் வருது, ஒரு ஏமாற்றம் வருது. இது உலக பிரகாரமான ஒரு போட்டி. இங்கே ஆவிக்குரிய வகையில் ஒரு பாவம் செய்கிற ஒரு ஆத்மா எதை சந்திக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது இன்னும் அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். தகப்பன் பாவம் செய்கிறாருன்னா அவருடைய ஆத்மா சாகுது. மகன் பாவம் செய்கிறாருன்னா அவருடைய ஆத்மா சாகுது. குடும்பத்தில் அப்பா சரியா இருக்காரு, மனைவி பிள்ளைகள் சத்தியத்தின்படி இல்லை, மனைவி பிள்ளைகள் தகப்பனாலே கணவனாலே காப்பாற்றப்படுவாங்கன்னா இல்லை. அவர் சரியா இருக்காரு, அவர் காப்பாற்றப்படுவார். இப்போ மனைவி ஆத்மாவில் சத்தியத்தின்படி சரியாக நடக்கிறாங்க, கணவர் சரியில்லை, பிள்ளைகளும் சத்தியத்தின்படி இல்லை. இப்போ மனைவி நிமித்தமாக கணவனையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவாருன்னா இல்லை. பிள்ளைகள் சரியாக இருக்கிறாங்க சத்தியத்தின்படி, பெற்றோர்கள் சரியில்லை,
சரி, இது என்ன செய்யறது? பெற்ற தாய் தப்பனாச்சு, இவங்களே காப்பாற்றிடலான்னு தேவன் காப்பாற்றுவாரா? இல்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அதே போல் மகனினுடைய ஆத்மாவும் அப்படித்தான். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவாக பார்க்குறாங்க. அப்போ யார் ஒரு குறிக்கோளை தவற விடுறாங்க? அப்பாவா, அம்மாவா, பிள்ளைகளா, அண்ணனா, தம்பியா, கணவனா, மனைவியா? அப்போ ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவனானவர் ஒரு குறிக்கோள் வைத்திருக்கார். அந்த குறிக்கோளை தவற விடக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுமே அந்த பாவம் செய்து அந்த பாவத்துடைய விளைவு மரணம். அது சம்பளமாக பெறாங்க. இந்த வசனம் சொல்லுது, அந்த ஆத்மா சாகும். சாகும் என்று சொல்லும் பொழுது ஐயோ எல்லாரும் மறிக்கிறாங்க நாமளும் மறிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சாவு அல்ல. மரணம் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று சரீரப்பிரகாரமான மரணம். இந்த சரீரத்தை விட்டு நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு மரணம் வரும். இது எல்லாருக்கும், எல்லா மனுஷனுக்கும் வரும். எப்படி 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கிறோம். அன்றைய நியாயத்திருப்பும் மரணமும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதில் யாருமே தப்ப முடியாது. இன்னொரு மரணம் இருக்குது, அது தேவனை விட்டு பிரிவது. ஆத்மா தேவனை விட்டு பிரிந்து போவது. இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரிவது சரீர மரணம். தேவனோடு இருக்கக்கூடிய ஆத்மா இப்போ தேவனை விட்டு பிரிந்து போகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் வசனம் 2 என படிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லும் பொழுது தேவனானவர் அவருடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். மனம், இறுதி, ஆத்மா. அந்த மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவனை விட்டு அவன் பிரிந்து போனான். ஏதேன் தோட்டத்திலே தேவனானவர் ஆதாமை உண்டாக்கி வைத்தார், ஏவாளையும் உண்டாக்கி வைத்தார். தேவனுடைய கட்டளையை அந்த மீறின பொழுது பாவம் செய்தான். பாவம் செய்த உடனே தேவனை விட்டு அவங்க என்ன செய்தாங்க? மறைத்து கொண்டான். ஆதாம் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டான். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கேன்னு கேட்டார். நான் மரத்துக்கு பின்னாடி இருக்கிறேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அப்படி இருக்குன்னு உனக்கு சொன்னது யார்? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனியை நீ புசித்தாயோ? தேவனுடைய கட்டளை மீறும் பொழுது தேவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த உறவை துண்டிக்கப்படுது. இப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஒழித்து கொண்டார், தன்னை மறைத்துக் கொள்கிறார். அப்போ பாவம் என்ன செய்யுது? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அப்போ பிரிவினை, மரணம் என்றாலே பிரிவு. சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் பொழுது மரணம். அந்த ஆத்மா தேவனை விட்டு பிரிகிறது. தேவனை விட்டு பிரியுதுன்னா மத்திய 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார், அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காக அவன் தூரலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியில் போங்கள், மத்திய 25 சொல்றார். தேவனை விட்டு பிரிந்து போவது. அப்போ தேவனோடு சமாதானமாக இருக்கக்கூடிய, தேவ ஆசீர்வாதங்களை பெற்று வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை ஒரு ஆத்மா இங்கே இழக்குது. ஒரு விசுவாசி இழக்கிறாரு. யாரு? பாவம் செய்கிற அந்த விசுவாசி. என்ன பாவம்? பாவத்தில் எத்தனையோ இருக்குது. தேவனுடைய கட்டளை மீறும் பொழுது, குறிக்கோளை தவற விடும் பொழுது, அவருக்கு என்னென்ன குறிக்கோள், என்னென்ன கட்டளைகள் தேவன் சொன்னாரோ அதை யார் தவற விடுகிறாங்களோ அவங்க அந்த பாவத்தை செய்கிறாங்க. அந்த பாவத்தினுடைய விளைவானது அந்த ஆத்மா தேவனை விட்டு பிரிந்து போகுது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழக்குது. இரண்டாவது, மரித்த உடனே அந்த ஐஸ்வர்யன் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டான். நம்ம இதே பாவத்தோடு இருந்து பாவத்திலே வாழ்ந்தோம்னா மரிக்கும் பொழுது பாதாளத்துக்கு போவதற்கான ஒரு மாதிரியை நமக்கு வைத்திருக்கார். பிறகு அதே பாவத்தோடு அந்த மனுஷன் வாழ்ந்து மரித்ததுனாலே நியாயத்திருப்பு நாளிலே அக்கிரம செய்காரே, நியாயத்திருப்பு முன்னாடி மரித்தால் பாதாளத்தில் வேதனை, அதுக்கு பிற்பாடு இயேசுனுடைய நியாயத்திருப்பு நாளிலே நரகம். பாருங்க, ஒட்டுமொத்தமாக தேவனோடே வாழ முடிய வாழ்க்கையே இல்லை. ஆரம்பத்தில் நம்ம என்ன படித்தோம்? தேவனுடைய குறிக்கோள் என்ன? அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிந்து அவருக்காக வாழ்ந்து இயேசுக்குள்ளாக நிலைத்திருந்து பரலோகத்தில் அவரோடு வாழணுங்கிறதா தேவன் நமக்காக வைத்திருக்க குறிக்கோள். இதை யார் தவற விடுகிறோமோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்கிறவர்கள் இதை தவற விட்டார், மீறி போகிறார். ஆக தேவனுடைய பிள்ளைகள் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கையானது நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவ ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை நம்மளை விட்டு பிரிக்கிறது. சரி, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற இந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறாரு? எதிர்த்து நில்லுங்க, விரோதமாக எதிர்த்து நின்று போராடுங்க அப்படிங்கிறார். போராடும் பொழுது, எதிர்த்து நிற்கும் பொழுது வெற்றி பெற முடியுமா? முடியாதா? முடியும். முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 7, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ இந்த பாவக்காரியங்கள் எல்லாம் யார் நம்ம இடத்துல கொண்டு வர்றது? பிசாசு. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, தேவனுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அத்தனை குணங்களும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய அத்தனை செயல்களும் பிசாசு இடத்துலேருந்து தான் வருது. இப்போ அந்த பிசாசு நம்ம இடத்துல என்ன செய்கிறான்? பாரு, இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குது, இது உனக்கு இன்பமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, இதை நீ செய் அப்படின்னு நம்மளை சந்தோஷத்துக்குள்ளாக கொண்டு போகிறான். அதை நம்ம அப்படியே புரிந்து கொண்டு அதை நம்பி அதில் விழுந்துடும். இப்போ தேவனுடைய குறிக்கோளை தவற விட்டோங்கிறத மறந்துட்டோம். ஆனால் இப்போ வசனம் படித்ததில்ல, ஐயோ நம்ம இப்படி இருந்தால் நம்மளை தேவனானவருடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்து தேவனை விட்டு முற்றிலும் நரகத்துக்கு நம்மளை விலைக்கு கொண்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இனி இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ 2 விஷயம் செய்யணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு ஏற்று நிற்க வேண்டும். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேரணும், உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும், நித்தியத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வந்து உமக்கு சேவை செய்யணுங்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. இப்போ அதுக்கு எதிராக பிசாசினுடைய குணங்கள், பிசாசினுடைய வேலைகள், பாவங்கள் எங்களை விட்டு விலக்குகிறது. இப்போ இந்த பிசாசுக்கு நாங்கள் ஏற்று நிற்கோம். பட் இந்த இறுதித்தோடு இருந்தால் அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு ஓடி போவான். இப்போ இயேசுவானவரை சோதிக்கும்படி பிசாசு வந்து பாருங்கள், அவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே தேவன் சாட்சி கொடுத்தாரு. உடனே அவருக்கு சோதனை வருது. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருக்காரு. மிகுந்த பசி உண்டாகுது. சோதனைக்காரன் அவரிடத்துல வந்து இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமல்ல. அப்போ ஏசு சொல்லுவார், இந்த 40 நாள் மனுஷன் உயிரோடு இருப்பான்னு நினைக்காத, இது இந்த 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ அந்த இடத்துல பிசாசு ஏசு சொல்ல எப்படி சோதிக்கிறான்? நல்ல பசி நேரத்தில் வந்து இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கும்படி சொன்னான். இயேசுவுக்கு அந்த அப்பங்களை ஆக்கக்கூடிய வல்லமை உண்டுங்கிறது பிசாசுக்கு தெரியுது. தேவனுக்கு என்ன வல்லமை இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு விசுவாச உறுதியாக இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவன் உதவி செய்வாருங்கிறதெல்லாம் பிசாசுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து நம்மளை என்ன செய்யலாம்? சோதிக்கிறான். இப்போ அவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும்னா ஏசு சொன்னபடி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு, பிசாசு ஏற்று நிற்கிறார். அடுத்த சோதனை, பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பரின் மேல் அவர் நிறுத்தி, தேவனுடைய குமாரனால் கீழே குதியும் தேவதூதர்களுமை தம்முடைய தூதர்களுடைய கைகளை ஏந்தி கொண்டு போவதாக சொல்லியிருக்கிறாங்களே. பாருங்க, தேவனை பரிச்சை பாராதிருப்பாயாக. நான் குதித்தா தேவனுடைய தூதர்கள் வந்து என்னை காப்பாற்றுவாங்கிறது இயேசுவுக்கு தெரியும், பிசாசுக்கும் தெரியும். ஆனால் அந்த இடத்துல சொன்ன உடனே செய்தார்னா பிசாசுக்கு அவர் கீழ்ப்படிந்தார்னா, பிசாசு கீழ்ப்படிக்க கூடாது, அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுக்கு அந்த கீழ்ப்படிதல் எப்படி வந்தது? தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்தது எல்லாவற்றையும் காண்பித்து, இது எல்லாமே சர்வம் என்னுடையது, என்னை பணிந்து கொண்டால் இதை உமக்கு தருவேன். ஆனால் இயேசு உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்குது மத்திய 4. அப்போ அந்த இடத்துல அவர் எப்படி எதிர்த்து நிற்கிறார்? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கார். தேவன் சொல்றாரு, அதனால் அவர் கீழ்ப்படியார். இப்போ பிசாசுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்றார். இப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுது? அப்பாலே போ சாத்தானே என்ற இயேசு சொன்ன அந்த வார்த்தையில, அந்த வல்லமையில பிசாசு விலகி போனார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பிசாசு அவன் என்ன செய்வான்? அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ பாவத்துக்கு எதிராக நாம் எப்படி எதிர்த்து நின்று போராட வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அவனுக்கு ஏற்றுனா அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். சரி, இல்லை எப்படி நம்ம பாவத்துக்கு எதிராக எதிர்த்து போராட முடியும்? இயேசு தன்னை காத்துக்கொள்வதற்கு பாவம் செய்யாமல் தன்னை பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையில அவர் எதுவரை போராடினார்? மரண வழியந்தான் போராடினார். கடைசியில் அவர் என்ன செய்தார்? மரணமே அடைந்தார். ஐயோ, பாவத்துக்கு எதிராக போராடினா எனக்கு இது போல மரணம் வந்துடுமே, நான் ஏன் அப்படி பாவத்துக்கு எதிராக போராடி சாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏற்கனவே நம்ம படித்தோம், மரணமும் நியாய தீர்ப்பும் மனுஷன் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டது. அது யாருமே தப்ப விடாது, யாருக்குமே அது வராமல் போகாது, எல்லாருக்கும் வரும். அதே மரணமானது கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து, கிறிஸ்துவுக்காக நம்ம வைராக்கியத்தோடு வாழ்ந்து பிசாசுக்கு எதிர்த்து பாவம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு மரணம் வருதுன்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் பவுல் சொல்றார், கிறிஸ்து இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயினார். பிலிப்பியர் 1:21. அப்போ பாவத்துக்கு எதிராக நம்ம போராடக்கூடிய விஷயத்தில்
நாம் எவ்வளோ தைரியமாக இருக்க வேண்டும். 1 பேர் 2ஆம் அதிகாரம் வசனம் 19 23 வரை பாருங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சொல்களை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். 2 உதாரணம் சொன்னார். இயேசு அநியாயமாய் பாடுபட்டார். தேவன் மேல் பற்றுதலாக இருந்து அநியாயமாய் பாடுபட்டார். அவர் உண்மையாய் தேவனுக்கு இருந்தார், பாவம் செய்யாமல் வாழ்ந்தார், பாடுபடுறார். இதுதான் தேவனுக்கு பிரியமா. இப்போ நாம் தேவனுக்கு பிரியமா வாழ்கிறோம், தேவனுக்காக நம்ம வாழணும், கிறிஸ்துவ கீழ்ப்படியணும். பாருங்க, இந்த வாழ்க்கையில் நமக்கு சோதனை வருது, போராடுறோம், ரத்தம் சிந்தப்படக்கூடிய அளவுக்கு வருது, மரணம் வருது. ஐயோ நான் எந்த தவறு செய்யலை, இப்படி அநியாயமாக நான் ஏன் சாகணும் அப்படிங்கிறோம். நம்ம அப்படியே சாகலினாலே வேறு எந்த ஒரு வகையிலாவது நம்ம ஒரு நாள் மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். அது கிறிஸ்துவுக்காக இருந்தால் இந்த வசனம் சொல்லி பாருங்க, அழகா சொல்றாரு, தேவன் மேல் பற்றுதலாய் இருந்து பாருங்க. கிறிஸ்துவின் மீது நமக்கு பற்று. வசனம் 19 தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒரு அநியாயமாய் பாடுபட்டு. தேவன் மேல் எனக்கு பற்று, இயேசுவின் மேல் எனக்கு பற்று, அவருக்காக அவருடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டுகிற வாழ்க்கையில் நான் போகிறேன், அது நிமித்தம் எனக்கு பாடுபடுது. இயேசு அப்படித்தான் பாடுபட்டார். இயேசு அப்படித்தான் பாடுபட்டு பிசாசு ஏற்றுனார், போராடினார், ஜெயித்தார். இப்போ அதே மாதிரி தான் நமக்கு சொல்ல 21 நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சொல்லை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டியதில் எப்படி? விசுவாசத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து நிற்கும். இந்த வசனம் தேவன் மேல் பற்றுதலாக இருந்து பாடுபடும் பொழுது அது அநியாயமாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்கு அப்படித்தான் வந்தது, எனக்கு அப்படி வருது, நான் இதை சகித்து கொள்ள தேவனிடத்தில் ஜெபம் பண்ண போகிறேன், தேவனிடத்தில் நான் உதவி கேட்க போகிறேன். இயேசு உதவி கேட்டார், பலன் கொடுத்தார், ஜெயித்தார். நானும் இயேசுவை போல தேவனிடத்தில் பலன் கேட்க போகிறேன், எனக்கு பலன் கொடுப்பாரு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? வசனம் 22 அவர் பாவம் செய்யவில்லை, வஞ்சனை காணப்படலை. பாவம் செய்ய வாழ்ந்தார், நானும் பாவம் செய்ய வாழ போகிறேன். நாமும் நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற குறிக்கோளை சரியாக நாம் கடைபிடித்து பிசாசுக்கு ஏற்று நின்று இயேசுவை போல் நாம் போராடி ஜெயிக்கும் பொழுது பாவம் செய்யாமல் இருக்க முடியும். வசனம் 23 தேவன் இதை நியாயமாய் செய்வார். இந்த இது நமக்கு தேவை. பாவத்துக்கு எதிராக நம்ம எப்படி போராடி ஜெயிக்க முடியும்? தேவன் நியாயமாக செய்வார். எப்படி நியாயமாக செய்வார்? போராடக்கூடிய மனுஷனுக்கு உண்மையில் மக்கள் உதவி செய்ய வருவாங்களா இல்லையா? கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் வீட்டில் இருந்தவங்க என்ன செய்கிறோம்? தைரியமாக இரு, போராடு, கவலைப்படாது, நான் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம். அதை பார்த்து சொந்த பந்தம் என்ன செய்யுது? தைரியமாக படிங்க, நல்லா வேலை செய்யுங்க, முயற்சி எடுங்க, நாங்கள் உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம். நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு சம்பவம், நல்ல ஒரு வேலை, அப்போ அந்த ஊர் மக்களே வருவாங்க. அப்போ தேவனானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது, தேவன் நமக்கு நியாயமான காரியங்களை செய்யும் பொழுது இயேசுவை போல நாமல் என்ன செய்ய முடியும்? பிசாசு எதிர்த்துன்னு போராடி ஜெயிக்க முடியும். சின்ன பிசாசுக்கு நம்ம அந்த பாவத்துக்கு எதிராக எப்படி போராட முடியும்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொள்ளாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தேவனானவர் அவருடைய பிள்ளைகள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதில் போராடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்ய வல்லவராக இருக்கார். உண்மையான மக்கள் உதவி செய்வார். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுங்கிற அந்த தாகமுள்ள பிள்ளைகள் உதவி செய்வார். விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி உதவியாக இருப்போம்? நான் விசுவாசத்தை பலப்படணும், எனக்கு உங்களுடைய விசுவாச ஜெபம் தேவைப்படுது, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆலோசனைகள் எனக்கு தேவைப்படுது, எனக்காக அதை சொல்லுங்க. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இப்படி உதவி கேட்க முடியும். இப்போ தேவனானவர் உதவி செய்கிறாரு, அவருடைய பிள்ளைகளும் உதவி செய்கிறாங்க. இப்போ அதனால் என்ன செய்ய முடியும்? சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளும்படியான போக்கு, அந்த சோதனையில் விழுந்து போகாமல் தப்பிக்க முடியும். எப்போ? தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். இந்த இறுதியத்தோடு இருந்தான். இந்த இறுதியும் இல்லாமல் நம்ம ஏதாவது வேலை செய்தோம்னா நிற்காது. அப்போ தப்பித்து கொள்ளும்படி, அதை தாங்கும்படி திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டான்.
அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நின்று பாவத்துக்கு எதிராக நாம் நின்று போராடக்கூடிய விஷயத்தில் தேவனானவர் நமக்கு இப்படி உதவி செய்யும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? போராடலாமா? ஏற்று நிற்கலாமா? ஏற்று நிற்க போகிறேன். பாவமான காரியங்கள் என்னை நோக்கி வருதா, என்னை சுற்றி நெருங்கி நிற்குதா, இப்போ நான் கவனமாக இருக்க போகிறேன். ஏன்னா அதில் விழுந்துட்டா என்னுடைய நோக்கம் வீண் போகும், தேவனுடைய நோக்கம் வீண் போகும். இப்போ அப்படி வீணாக போகக்கூடிய அந்த நிலைக்கு நான் போகக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய உதவிகள் செய்யும் பொழுது நான் அவரை சார்ந்திருக்க போகிறேன். சரி, இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர் உதவி செய்வாரா? எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 20 வரை பாருங்கள். 21 வரைக்கும், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையை பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரியமானவர்களே, எபேசு சபையார்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார். வசனம் 17 கிறிஸ்துவனுடைய அந்த இருதயத்தை போல நம்முடைய இருதயம் வளரணும். வசனம் 18 கிறிஸ்துடைய அன்பிலே பூர்ணராகணும். 19 தேவனுடைய எல்லா விதமான சகல பரிபூர்ணத்தில் நாம் நிறையப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் தேவனுடைய நோக்கம், குறிக்கோள். இதை செய்வதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோம், ஆனால் தோல்வி அடைஞ்சிடறோம். பாவம் நம்மளை மேற்கொள்ளுது, பிசாசு நம்மளை மேற்கொள்கிறா. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை நம்ம இப்படியே தொடர்ந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை வீண் போகும். அதனால் நம்ம என்ன செய்யலாம்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும், அவருடைய குணங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும். அந்த எதிர்த்து நிற்கக்கூடியது தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை எதிர்த்து நின்று அது நடக்கும். அதே காரியத்தில் தேவன் சொல்றாரு, நமக்கு உதவி செய்ய வல்லவர்னார். வசனம் 20 நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்வார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கும், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறார். அப்படி கிரியை செய்யக்கூடியவராக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யலாம்? நம்ம விசுவாசத்தோடு இருக்கோம். சரி, இதே சபையாருக்கு தான் சொல்றார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 27 பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன ஆகு? நீங்கள் வேண்டிக் கொண்டாலும் அவன் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்கள் எதிர்த்து நின்னாலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் போராடினாலும் உங்களுக்கு தோல்வி தான் வரும். பாருங்க, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்து இப்படித்தான் நமக்கு எண்ணங்கள் வரும். அதே அவனுக்கு எதிர்த்து நின்னா தேவன் உதவி செய்வார். போராடினா வெற்றி நிச்சயம். தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார், அதிகமாக கிரியை செய்வார், திராணி கொடுப்பார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். எல்லா வகையில் நமக்கு தேவன் உதவி செய்வார். அதனால் பிசாசுக்கு இடம் கொடாமல் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனானவர் நமக்குள்ள அதிகமாய் கிரியை செய்கிறதுனாலே நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் நினைப்பதற்கு மேலாக கிரியை செய்கிறார்னா இதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து நம்மளை பலப்படுத்தி பலன் கொடுத்து நமக்கு உதவியானன்னா பிசாசை ஜெயிக்க முடியுமா? முடியாது. பாவத்தை ஜெயிக்க முடியுமா? முடியாதான்? முடியும். ஏன்னா அவரால் முடிஞ்சது. கிறிஸ்துவானவர் என்னை பலப்படுத்தினா எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு பவுல் சொன்னார். இப்போ கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்தாரா? யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அப்போஸ்தலருக்கு இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு உபத்திரம் உலகத்தில் இருக்குது, திடமாக இருங்க. ஐயோ உபத்திரம் இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு போராட்டம் இருக்குன்னு நினச்சி பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்வேன். ஏன்னா இயேசு நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் படாத பாடுகளை நம்ம பட்டோம், அவர் படாத பிரச்சனைகளா சார், அவருக்கு வராத அவமானமா? நம்மளை விட அவர் அதிகமாகவே எல்லாத்தையும் அனுபவித்தார். அவைகள் எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு எதிர்த்து நின்று ஜெயித்தார். அதனால் ஏசு சொல்லாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். எந்த நம்பிக்கை பவுலுக்கு இருக்குது. அதனால் அவர் சொல்லார், நான் கிறிஸ்து என்னை பலப்படுத்தினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்கள், அவருடைய பலன் கிறிஸ்து மேலே, கிறிஸ்துடைய பலன் தேவன் மேலே. சரி, இப்போ நாம் எப்படி இருக்கணுங்கிறாரு? 1 பேர் 4ஆம் அதிகாரத்தில் பாவத்துக்கு எதிராக நம்முடைய போராட்டம் எப்படி வெற்றி பெற முடியும்? தேவன் நமக்கு அதிகமாக உதவி செய்வாருங்கிறார். 1 பேர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1-2 இருக்க,
கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியா நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவத்துக்கு எதிராக நம்ம போராடுறோம். அதே தேவனுடைய வார்த்தையை தேவனும் இயேசுவனும் நமக்கு உதவி செய்கிறாரு. பாவத்தை நம்ம ஜெயித்துட்டோம். இனி பாவம் செய்யுமா? இந்த வசனங்களை கடைபிடித்து வாழும் பொழுது பாவம் செய்ய முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவருங்கிறார். நான் உலகத்தை ஜெயித்தேன்னா பிசாசு இயேசு ஜெயித்தார். என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானார் போயிட்டான். அதே பவுல் சொல்கிறாரு, பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிது அவனுக்கு ஏற்று நில்லுங்க, அவன் ஓடி போவானுங்கிறான். எபிரேயருக்கு எழுதும் பொழுது நீங்கள் அவனுக்கு பாவத்துக்கு விரோதமாக போராடக்கூடிய அளவுக்கு, நீங்கள் ரத்த சிந்தப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் வரல. ஏற்று நின்னால் போராட முடியும். போராடும் பொழுது வெற்றி பெற முடியும். வெற்றி எதை கொடுக்குது? இனி ஸ்டாப், போதுங்க, நம்ம எதிர்பார்த்து கிடச்சிருச்சு. அப்போது தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற அந்த குறிக்கோளை நாம் தவறிட்டுருக்கிறோமா? அந்த குறிக்கோள் என்னென்னு தெரியலையா? கொஞ்சம் தெரிந்து கொள்ளுவோம். தெரிந்து கொண்டு அந்த குறிக்கோளை தவற விட்டுருந்தால் நாம் என்ன செய்யணும்? இது எனக்கு இழப்பு, ஒரு அவமானம். அதே போல் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க அந்த இலக்கை தவற விட்டால் நான் பாவம் செய்கிறேன், என்னுடைய ஆத்மா சாகுது, தேவனை விட்டு பிரியுது, தேவ சமாதானங்களை இழக்குது, தேவ ஆசீர்வாதம் இழக்குது, நித்தியத்தில் நரகத்துக்கு போகுது. இதிலேருந்து நான் காப்பாற்றப்படுவதற்கு அவர் சொன்னார், கிறிஸ்துடைய சிந்தையை தரித்து கொள்ளுங்க. அவர் பாடுபட்டார், அந்த பாடுகளில் பாவம் செய்யலை, ஜெயித்தார். நீங்களும் அதே பாடுகளை படுவீர்கள். பாடுகளை படும் பொழுது பாவம் செய்யாமல் ஜெயிக்க முடியும், பாவங்களை விட்டு ஓய முடியும், அதை நிறுத்த முடியும்னு வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த நம்பிக்கையோடு நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். ஆக தேவனுக்கு சித்தமால் பிரியமானவர்களே, இந்த மாதிரி நம்முடைய பாவ வாழ்க்கை இருந்தால் அதில் மேற்கொண்டு வெற்றி பெற தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய கவனத்துக்கு நன்றி சொல்ல இந்த செய்தியத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அந்த தலைப்பிலே சத்தியத்தை கற்றுக் கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களை சுற்றிலும் பாவமானது நெருங்கி இருக்கிற வேளையிலே பிதாவே, எங்களுக்கு எதிராக பிசாசம் கொண்டு வரக்கூடிய அந்தரங்கமான செயல்களை அனைத்தையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு உமக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அவனுக்கு எதிர்த்து நின்று ஜெயிக்க எங்களை ஆசீர்வதியும். இயேசுவானவர் பிசாசு ஜெயித்தார். அவருடைய பலன் எங்களுக்கு இருந்தால் நாங்களும் பிசாசு ஜெயிக்கக்கூடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இந்த சத்தியத்தில் கற்றுக் கொடுத்திருக்கே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இது போன்ற சத்தியங்களை கற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும். இந்த சத்தியங்களை கேட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பீராக. பாவங்கள் செய்யாத அளவுக்கு பரிசுத்தமாக வாழ எங்களை நித்தியத்தில் உம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி நாங்கள் அதிகமாக பிரயாசப்பட வேண்டுகிறோம். எல்லாமே உமது விருப்பப்படி ஆகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.